நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பை பற்றி தெரிஞ்சுக்கிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் இந்த வாட்ஸ்அப்பில் ரெண்டு விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துகிறீங்களோ ஸோ அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கு வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் போரிங், வித்தவுட் மொக்கை, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வாட்ஸ்அப்பில் முதல்ல நம்ம பார்க்க போகிற செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோனில் நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து வரக்கூடிய மெசேஜுக்கு பதில் மெசேஜ் அனுப்பணும். பதில் மெசேஜ் அனுப்பணும்னா டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி தான் நீங்கள் பதில் மெசேஜ் அனுப்ப முடியும். பட் இந்த செட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணுறது மூலியமாக நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு மினி ஸ்க்ரீனாக வச்சு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சென்ட் பண்ண முடியும். அதாவது வந்த மெசேஜுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ண முடியும். அந்த செட்டிங்கை எங்கே ஆன் பண்ணுறது அப்படிங்கிற விவரங்களை வரக்கூடிய வழியில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே பேஜை ஸ்க்ரால் பண்ணுங்கள். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் லுக்கிங் ஃபார் சம்திங் எல்ஸ் அப்படின்னு கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பாப்அப் வியூ அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஸ் இருக்கும். பட் நம்ம பார்க்க போகிறது வந்து வாட்ஸ்அப் தான். இந்த வாட்ஸ்அப்பில் இதில் வந்து ஆஃபில் இருக்குது. இதை ஜஸ்ட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய மெசேஜ், வாட்ஸ்அப்புக்கு வரக்கூடிய மெசேஜ் ஒரு பாப்பப்பாக உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நீங்கள் அதை டேப் பண்ணுறது மூலயமா ஒரு மினி ஸ்க்ரீனில் நீங்கள் ரிப்ளை பண்ண முடியும். நீங்கள் உங்களுடைய ஃபோனில் எந்த பகுதியில் நீங்கள் ஒரு வேலையாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் நண்பருக்கு மெசேஜ் பண்ண முடியும். டேரெக்டாக வாட்ஸ்அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி பயன்படுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ இந்த செட்டப்பை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஃபோன் சாம்சங் மொபைலாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். மற்ற பிராண்டாக இருந்ததுன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த பகுதி வேறு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி பயன்படுத்துங்க. வாட்ஸ்அப்பில் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஆஃபில் இருந்ததுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் கால் பண்ணிங்கன்னா டேட்டா வந்து அதிகமாக லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த செட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணுறது மூலியமாக நீங்கள் குறைஞ்ச டேட்டாவில் நீங்கள் கால் பண்ண முடியும் வாட்ஸ்அப் வழியாக. அது எப்படி, அந்த செட்டிங் எங்கே இருக்குது, எப்படி ஆன் பண்ணுறது, இந்த மாதிரி விவரங்களை நீங்கள் வரக்கூடிய வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்பில் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற செட்டிங் பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். நான் வந்து என்னுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட மெயின் பகுதியில் நான் வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்கா, அதை நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நான் டேப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கலாம், அக்கௌண்ட், சேட்ஸ், நோட்டிஃபிகேஷன், ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டாக்குள்ளே நம்ம போகிறோம். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் லெஸ் டேட்டா ஃபார் கால், அது ஆஃபில் இருந்தால் ஜஸ்ட் இதை ஆன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் இனி வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் மொபைல் டேட்டாவை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா ஓரளவுக்கு தான் இது வந்து எடுத்து நல்ல ஒரு கிளியரான ஒரு காலை உங்களுக்கு கொடுக்கும், அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ அதுக்காக இந்த ஒரு செட்டப் தேவைப்படுறவங்க இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம், பயன்படுத்தலாம். என்ன நண்பர்களே, இந்த வாட்ஸ்அப்பில் ரெண்டு செட்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.